නෑ මං කියන්නේ අපි පුළුල් සංහිඳියාවක් මේ நல்லிணக்கத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதனால் அதனை வடக்கிற்கு மட்டும் அல்லது ஒரு சாராருக்காகவோ நினைத்து செய்ய முடியாது. அனைவருக்கும் ஏற்ற வகையில் அதனை செய்வதே நல்லாட்சி அரசாங்கத்தின் நோக்கம். ஜெனீவாவிலுள்ள பலவந்தமான அல்லது சுயமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான செயற்குழு தொடர்ச்சியாக கூடி வருகின்றது. அந்த குழுவின் அறிக்கையே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. மனித உரிமைகள் அமைச்சராக இருந்தபோது அடிக்கடி நான் அந்த குழுவினரை சந்தித்து ஸ்ரீலங்கா மீது இருந்த முறைப்பாடுகள் மற்றும் சம்பவங்களை குறைத்துக் கொள்ளவும் முயற்சித்தேன். தற்போது அந்த குழுவிடம் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் 5750 முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. இதற்கு முன்னர் 12341 முறைப்பாடுகள் அந்த குழுவிடம் இருந்தன. 1995ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் 3 ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டன. அந்த ஆணைக்குழுக்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு தொகையில் அதிகளவான பகுதி ஜெனீவாவிலுள்ள பலவந்தமான அல்லது சுயமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான செயற்குழுவிடம் முன்வைக்கப்பட்டன. அவற்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு சென்றிருந்தார். எனினும் இந்த 12341 முறைப்பாடுகளில் 6551 முறைப்பாடுகளை அந்த ஆணைக்குழுவுடன் நடத்திய பேச்சுக்களின் பின்னர் குறைத்துக் கொள்ளப்பட்டன. நமது நாட்டில் 1971 72ஆம் ஆண்டுகளிலும் 1987 88ஆம் ஆண்டுகளிலும் இருவேறு கலவரங்கள் ஏற்பட்டன. இவற்றிற்கான காரணத்தை கண்டறிய முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் ஆட்சி காலத்தில் குழு அமைக்கப்பட்டு காரணங்கள் ஆராய்ந்து பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அதற்கும் நாங்கள் பதிலளிக்கவே வேண்டும். வடக்கு கிழக்கில் யுத்தத்தில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு மட்டுமல்ல, இவ்வாறான சம்பவங்களுக்கும் நாம் பதில் கூற வேண்டும்.